மதுரை நல்லா வந்துருக்கீங்க. ஒரு நிமிஷம் சார். நீங்கள் அவைக்கடல் ஒரு இந்தியா மட்டத்தோடு கலெக்டர் எடுத்துட்டு இருக்கேன். சும்மா எழுத்துலாவும் 6வது 2வது ஆகாயத்தம் முன்னால் மட்டும் எடுக்கிறாங்க. இது என்னென்னா நான் அமைச்சராக இருக்கும்போது நீங்கள் ஆட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலக்கால் வரைக்கும் இந்த பாலம் வரைக்கும் இருக்கும் இருக்கிற கடவுளை முள்ளது எல்லாமே சுத்தப்படுது. அங்கங்கே தீய வச்சு ஜூனை கடவுளை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷமாக 7 வருஷமாக அது எடுக்காதனால புதர் மண்டி போச்சு. இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது மதுரைகளில் ஓடுறது ஒரு 16 வாய்க்கால் ஓடும். 16 வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிந்தாமணி வாய்க்கால், திருதுமால் நதி, இதான் நீண்ட தூரம் போகுது சார். இது மாதிரி 16 வாய்க்கால் ஜெயக்குமார் உள்ளுக்குள்ள ஒரு ரோடு சார். இது வந்து மழைக்காலம் ஆரம்பமாக போகுது. மதுரையில் பார்த்தா 16 வாய்க்கால் ஓடுது. 16 வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து சிந்தாமணி வாய்க்கால், திருதுமால் வாய்க்கால், வண்டியூர் வாய்க்கால். இந்த வாய்க்கால்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் நீளமானது. இது 3மே. இது போக பனையூர் வாய்க்கால். இந்த வாய்க்கால்லாம் தூர்வாராமல் இருக்கு. ஏற்கனவே இந்த பனையூர் வாய்க்கால் மட்டும் எங்கள் காலத்தில் 1 கோடி ரூபாய் செலவழித்து ஏவி பிரிட்ஜ் அருகாமையில் ஒரு தடுப்பணம் கட்டியிருந்தோம். இந்த தடுப்பணம் கட்டினதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம நிறையாத மாரியம்மன் தெப்பக்குளத்து எப்போ தண்ணி வந்தாலும் வையாற்றில் தண்ணி வரும்போது அது தண்ணி நிரம்புற மாதிரியும், அதில் கழிவுநீர் வந்து இந்த தண்ணியில் வந்து கலக்கக்கூடாது தெப்பக்குளத்துக்கு போகும்போது அப்படின்னு அடிப்படையில் அந்த கழிவுநீர் வாய்க்காலில் அதை மாற்றி வேறு பக்கம் இதில் கலக்காத அளவுக்கு 1 கோடி ரூபாய் ரீப்ளாஸ் பண்ணுறேன். அப்படியே அந்த தெப்பக்குளத்துக்கு தண்ணி போகிற மாதிரி தூய்மையான தண்ணியாக ஏறத்தாழ ஒரு 7 வருஷம் இருந்தது. இப்போ வர அதை பராமரிக்கவும் இல்லை. திரும்ப அந்த பனையூர் வாய்க்காலில் கழிவுநீர் கலந்து நம்ம மாரியம்மன் தெப்பக்குளத்துக்கு வருது. இப்போ அதற்கும் மோசமாகிருச்சு. இப்போ பாலம் கட்டுறமுண்டு, உயர்மட்ட பாலம் கட்டுறமுண்டு ஏவி பிரிட்ஜ் அருகாமையில் அந்த தடுப்பணைகிட்ட உடைச்சி விட்டாங்க. அந்த தண்ணி போகிற இடத்துல உடைச்சதுனால இப்போ மாரியம்மன் தெப்பக்குளத்தை நிறைக்கலை. இதை கண்பி ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க, அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. மதுரைக்கு பொழுதுபோக்கே மதுரையினுடைய மெரினாவாக காட்சியளிக்கிறது தான் மாரியம்மன் தெப்பக்குளம். நான் கூட சட்டமன்றத்தில் நான் கேட்டது என்னன்னா, லேசர் ஷோ நடத்தணும். இது மாதிரி இருக்கிற தெப்பங்கள்லாம் வடநாட்டிலாம் லேசர் ஷோ நடத்துகிறாங்க. அது மாதிரி நம்ம கோயிலில் அந்த மாரியம்மன் தெப்பக்குளம் மிகவும் அகலமானது, நீளமானது. ஆசியாவிலே இந்த மாதிரி மாரியம்மன் தெப்பக்குளம் மாதிரி ஒரு சில தெப்பங்கள் தான் இருக்குது அந்த மாதிரி அகலமாக. எனவே இதை நடத்தணும்னு சொன்னேன். அது பரிச்சாத்தம் பார்க்குறோம்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்னன்னா, மதுரையில் வந்து இந்த 24 மணி நேரம் தங்கு தடைந்து குடிநீர் கிடைக்கிற திட்டம் ரொம்பவும் சுலோவாக போகுது. வர்றீங்கன்னா போன 23லேயே அந்த திட்டம் முடிக்க வேண்டியது. 1296 கோடியில் உருவாக்கப்பட்ட திட்டம்
இங்கே தான் பூமி பூஜையை நம்ம முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது கொண்டாந்து இங்கே தான் பூமி பூஜை போட்டார். அடுத்த நாளாக துணை மாவட்ட அலுவலகமும் அங்கே கட்டடம் கட்டினாங்க. கொஞ்ச நாள் அந்த கட்டடத்தில் தான் கலெக்டர்லாம் இருந்தாங்க. சமீபமாக சங்கீதா கலெக்டர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதில் கூட அரசியல் இங்கே வந்துட்டாங்க. இங்கே பழைய கட்டடத்துக்கே வந்துட்டாங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே வசதி எல்லாம் பார்க்கலாம். சரி, அது அவங்க விருப்பம், அதுக்கெல்லாம் நாங்கள் வரல. இப்போ என்னன்னா இது ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி செய்கிறாங்க. மதுரையில் பார்த்தா அந்த 24 மணி நேரம் குடிநீர் குறைக்கிற பைப் லைன் வந்து வீடுகளுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கறதுல என்னன்னா அது கொடுத்த உடனே இந்த ரோடு போடுறாங்க. அவசரமாக ரோடு போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சோதனை ஓட்டம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொப்பளிச்சு லீக்கேஜ் ஆயிடுது. அப்போ அந்த ரோடு வேஸ்ட் ஆயிடுது. மக்கள் பணம் எவ்வளோலாம் வேஸ்ட் ஆகுது பாருங்கள். எதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க? தரமற்ற ரோடு போடுறாங்க. ரெண்டாவது, முறையாக இன்னும் குடிநீர் அந்த பைப் லைன் பதிக்கலை. ஒரு சில இடங்களில் சோதனை ஓட்டம் நடத்தி இது இந்த திட்டத்துக்கே பாழாகிவிடும். குறிப்பாக சொல்லணும்னா 82 மேல்நிலை தொட்டி மூலமாக தண்ணி ஏற்றி அதை அட்டடயத்தில் இறக்கி அந்த சோதனை ஓட்டம் பண்ணாதான் இந்த திட்டம் முழுமையடையும். எந்த ஒரு தேக்க நிலையும் இல்லாமல் மக்களுக்கு 24 மணி நேரமும் தங்குதடையின்றி குடிநீர் கிடைக்கும். அதை விடுத்து இவங்க இப்போ நான் அமைச்சர்னா என் தொகுதியில் நான் முதல் கட்டமாக எந்தெந்த தொட்டியில் ஏற்றி பார்க்கலான்றது ஏற்றி பார்க்குறது, இது மாதிரிலாம் செய்கிறது தவறு. முழுமையாக ஏற்றி பார்க்கணும். இந்த திட்டத்தில் மிக மிக ரொம்ப மோசமாக இருக்கிறது. என்னுடைய வீட்டுக்கே, செல்லூர் வீட்டுக்கே இப்போ தான் பைப் லைனே போட்டிருக்காங்க. இன்னும் மெயின் லைன் போட்டு இப்போ தான் பைப் லைனே போட்டிருக்காங்க. அதே கொஞ்சம் இன்னும் சரியாக நடக்கலை. ஆக இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி இருக்குது. இது போக என்னன்னா மதுரையில் நம்ம முக்கியமாக புனித வைகை, கடலில் கலக்காத ஒரு நதி எது என்றால் வைகை நதி தான். இந்த வைகை நதி திராவிட, உங்களுக்கு தெரியும், நம்ம திருவிளையாடல் புராணத்திலேயே சிவபெருமானால் அது உருவாக்கப்பட்டது என்று. எனவே அவருடைய திருமணத்துக்கு வந்திருக்கிற அவங்க மக்களுக்கு அந்த அவருடைய பாதுகாவலராக பூதத்துக்கு தண்ணி தாகத்துக்காக அது அந்த வைகை உருவாக்கினாருன்னு தான் பேர் பெற்றது. அப்படிப்பட்ட அந்த புனித வைகை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமான ஓடையாக காட்சியளிக்குது. மிக மிக மோசமாக பார்த்தீங்கன்னா கழிவு நீர் ஃபுல்லாக அங்கே தான் கிடக்குது. அது மட்டுமல்ல, குப்பையும் கொண்டாந்து அதில் போட்டுறாங்க மக்கள். இரவு நேரங்களில் போடுறாங்க. இதை தடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர். இதுக்கெல்லாம் மாநகராட்சியில் கொடுத்துட்டோம். இருந்தாலும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் எல்லாத்துக்கும் எந்த இருக்கும் மாவட்ட நிர்வாகம் அவருடைய கையில் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, நம்ம வையாட்டிலே நீங்கள் பார்க்கலாம் ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரை நிறைந்திருக்கு. இப்போ சித்திராத்தில் டயத்தில் மட்டும் என்ன செய்கிறாங்க, அந்த ஆகாய தாமரையை குறிப்பிட்ட இடத்துல எடுத்துடுறாங்க. மாநகராட்சி பிடபிள்யூடி சேர்ந்து அப்புறம் அதை விட்டுறாங்க. இது என்னன்னா நாளாக இப்போ கொசுத்தூள்ல அதிகம். இனி மழை காலம் வருது, ரொம்ப இதாயிரும். தண்ணி முழுக்க முழுக்க சாக்கடை நீர் வருது. இனி வந்தீங்கன்னா இது என்ன முழுமையாக கருவளை முள்ளெல்லாம் நிறைஞ்சிருச்சு, சீமக்கருவெலாம் வந்துருச்சு. இதை நாங்கள் எங்கள் காலத்தில் என்ன செஞ்சோம்னா, நம்ம நம்ம இதில் இருந்து குருவிக்காரன் சாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா மேலக்கால் வரைக்கும் இருக்கிற சீமக்கருவளை பூரா தீயை வச்சு கொளுத்துனாங்க. எங்கள் அன்னைக்கு எங்கள் முதலமைச்சராக பிடபிள்யூடி அமைச்சராக இருந்ததுனால, நான் எடப்பாடியார் இருந்ததுனால அதை முழுமையாக அகற்றி நாங்கள் சுத்தமாக வைக்கணும்னு சொன்னதன் அடிப்படையில் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. ஆனால் அதுக்கடுத்து செயல்படுத்தாதனால இப்போ கருவளை முள்ளுங்கள்லாம் வளர்ந்து சீமக்கருவளை. ரெண்டாவது கழிவு நீர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை. ஆக இதையெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தணும். திரும்ப இந்த வைகை புனித நதியாக மாறணும். அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கணும். இந்த அரசாங்கத்தில் நிதி இல்லைன்னா மத்திய அரசிலிருந்து கேட்டு இது பெருநகர் வளர்ச்சி குழுமத்தில் இருந்தாச்சும் எடுக்கணும். ஏன்னா மதுரையை இப்போ இருக்கிற சென்னை இந்தியாவிலேயே இருக்கிற மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேற்பட்ட 10 லட்சம் மக்கள் வாழ்கிற பகுதி மாநகராட்சி எடுத்தால் 40 மாநகராட்சி. அந்த 40 மாநகராட்சியில் 40வது இடத்துல இருக்கு நம்ம மதுரை. இது மிகப்பெரிய மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய இந்த மாநகராட்சி நிர்வாகம்
நம்ம கொடுத்துருக்க மிகப்பெரிய பரிசு அவங்களை தேர்ந்தெடுத்ததுனால. நீங்கள் மிகப்பெரிய பெருத்த ஊழல், இது மாதிரி வரலாறு காணாததுக்கு ஊழல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக குழு அமைத்து இப்போ நாங்கள் கோர்ட்டில் வழக்கு அதிமுக இன்னைக்கு வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு வராங்க. முதல் கட்டத்தில் 25 லட்சம் ரூபா எந்த இதில் மோசடி பண்ணியிருக்காங்க. 200 திருமண மண்டபங்களுக்கு வீட்டு வரியை போட்டிருக்காங்க. ஆக இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. யார் யார் ஈடுபட்டிருக்காங்கன்னா ஏறத்தாழ அதெல்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க. 19 பேர் வேறும் கைது பண்ணியிருக்காங்க. நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் இப்போ இருக்கிற சித்ரா வந்து முறையாக நடவடிக்கை எடுக்குது. அவருக்கு எங்களுடைய பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறோம். நல்ல அதிகாரி, சிறப்பாக சாட்டையை சொல்லிட்டு யார் யார் தவறு செஞ்சாங்களோ அதே மாதிரி இங்கிருந்து தப்பிச்சு தண்ட மூளையாக செயல்பட்ட அந்த மாநகராட்சி நடந்த ஊழலுக்கு மூளையாக செயல்பட்ட ரவி என்றவரை உடனடியாக வர வைத்து அவனை கைது பண்ண வச்சு அவனை வந்து கஸ்டடியில் வச்சு எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் இது மழைக்காலம் வர்றதுனால போர்க்கால அடிப்படையில் இந்த பணியெல்லாம் முடிக்கணும். இந்த 24 மணி நேரம் குடிநீர் கொடுக்குற திட்டத்தை விரைவாக முடித்து இந்த டிசம்பர்லையாச்சும், ஏன்னா நான் நகர்ப்புறத்துறை அமைச்சர்கிட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொடர் கூட்டத்திலையும் நான் கேட்பது வழக்கம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆண்டை சொல்லுவார். ஆனால் இந்த ஆண்டு எதை சொல்ல போகிறான்னு தெரியல, இன்னும் முடியலை. எனவே அதை முடிக்கணும்னு கேட்டிருக்கேன். இது விளக்கமாக சொல்லிட்டார், ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லி வர. 4.5 ஆண்டு காலம் ஒரு அரசாங்கம் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல், ஏற்கனவே இதே முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே முதலமைச்சர் வந்து மனுக்களை வாங்கினார். அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதா? எத்தனை மனுக்கள் தீர்வு காணப்பட்டது? உரியவங்களுக்கு அந்த அவங்களுக்கான தீர்வு கிடைச்சிருந்தா எதுக்கு மனு கொடுக்குறாங்க? இனி 45 நாளில் இவங்க மனு வாங்கி எப்போ நிறைவேற்றி கொடுப்பாங்க? அதிகாரியை வாங்குறாங்க. அதிலும் குறிப்பிட்ட சில கோரிக்கைகளை தான் வாங்குறாங்களாம், மற்றதெல்லாம் வாங்கலேன்றாங்க. எங்களுக்கு அதை பற்றி விரிவாக தெரியாது, வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறது என்னன்னா, இந்த அரசாங்கம் இனிமேல் இதே மாதிரி இன்னும் 1000 ரூபா கொடுக்குறவங்க இதிலே கெடுக்கிறான்ற. இது வரைக்கும் அதில் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 2,30,00,000 குடும்ப அட்டைகளில் வழங்கப்பட்டது என்னன்னா 1,16,00,000 பேருக்கு முதல் கட்டமாக வழங்கினாங்க. மீதி அற்றவங்களாம் தகுதியற்றவங்கன்னு சொன்னாங்க. இப்போ தகுதி உடையவராங்களா ஆயிடுவாங்களா? அது தகுதி உடையவராங்களா ஆகுறதுக்கு இப்போ அவங்கெல்லாம் ஏற்கனவே வீடு விற்றுருந்தா வீடை விற்றுட்டாங்களா? 2 வீடு. இல்லை கார் வச்சுருந்தா காரை விற்றுட்டாங்களா? 2 வீலர் வச்சுருந்தா 2 வீலர் விற்றுட்டாங்களா? எதனால அவங்க தகுதி உடையவராகிறாங்க? எதை இந்த அரசாங்கம் வந்து எந்த விலக்கு கொடுத்துருக்கு, எதற்கு விலக்கு கொடுத்துருக்குன்னு தெரியல. எனவே இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு என்ன சொல்றது, இது ஒரு அரசியல் ஸ்டண்டுன்னு சொல்லலாம். இது மக்களுக்கு கொடுக்குற அல்வாவாகவும் கூட சொல்லலாம். இது அதுக்கெல்லாம் போக வேண்டாம். இது மதுரை, இது இப்ப சொல்லிட்டீங்க. இதெல்லாம் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறோம். அரசியல் கருத்து நான் சொல்றேங்க. ஏன்னா இது மதுரையினுடைய முக்கிய பிரச்சனைகள், மதுரைக்கான பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து கையாண்டு வந்து சொல்லியிருக்கோம். ஏற்கனவே மாநகராட்சியில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது மாமன்ற குழுவுக்கு தான் அந்த பேரு. அதை வெளிக்கொண்டு வந்து அதை இன்னைக்கு இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லித்தான் அந்த நடவடிக்கை எடுத்தோம். இந்த முழு கிரீடத்தை எங்க பொதுச் செயலாளருக்கு சென்றடையும் என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். முழுக்க இன்னைக்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மீண்டும் சீர்கெட்டு போயிருக்கிறது. இந்த சீர்கெட்டை சீர்தூர்த்தி நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். இப்போ கூட இந்த நாங்கள் சொன்ன பந்தல்குடி வாய்க்காலுக்கு வந்து தீர்வு கிடைக்கலன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். திரைச்சீலையெல்லாம் போட்டதுனால 86 இப்போ 93 கோடி ரூபாய் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார். நாங்கள் சொன்னோம் கரெக்டு, அந்த சூறை இழப்பு எங்களுக்கு வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அங்கே வர்ற 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கழிவு நீர் வருது, 1 லட்சம் லிட்டருக்கு மேல் கழிவு நீர் வர்றது. அது ரீசுழற்சி மாதிரி பண்ணி அதை வைகாட்டில் விடணும். ஏன்னா பெருத்த அளவுக்கு அசுத்தமாகிறது. இந்த வாய்க்கால் மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இதை செய்யணும். இதுக்கு நாங்கள் ரீசுழற்சி முறையில் ஒரு மிஷின் கொண்டு வந்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த கழிவு நீரே வைகாட்டில் கலக்காத அளவுக்கு செய்யணும்னு கலெக்டர்கிட்ட சொன்னேன். அதை உடனடியாக பார்க்குறேன் சார், எனக்கு சரியாக தெரியல, இப்போ தான் நிர்வாகத்துக்கு வந்திருக்கேன், உறுதியாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மாநகராட்சி ஆணையாளராக சில காலம் பணியாற்றினா
அதனால் உறுதியாக நல்லதே நடக்கும். மதுரை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய நோக்கம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கிறோம். மீண்டும் எடப்பாடி தான் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போற இடத்துல எல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. மதுரைக்கு எப்படி வருவார் சார்?